இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் மகேஷ். லைஃப் அட் 40, 40 வயசானா என்னப்பா முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும் கொள்ளணும் அப்படின்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாட்டு ஒன்று வந்திருக்குது, அதாவது என்னென்னா 50லும் ஆசை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு. ஓகே, அந்த சாங்க்கு இதுக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 பற்றி தான் சொல்லியிருக்காங்க, 40 பற்றி யாருமே சொல்லியப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, டேய் 40வது பற்றி என்டர் பண்ணுறியா அப்படின்னா உனக்கு நாய் குணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 40 அப்படின்னு சொல்லும் போதே வந்து லைஃப்பில் ரொம்ப பெரிய ஒரு மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு விஷயம் தோணும். அது மட்டும் இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 40 அப்படின்றதே வந்து ஒரு லைஃப்பில் ஒரு பெஸ்ட் டெக்கேட், அது 10 வருஷம் அடுத்த 10 வருஷம் வந்து சூப்பராக இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 40ல் தான் உங்களுடைய கெரியரே வந்து ஒரு நல்ல பெட்டர் ஷேப்க்கு வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த அடுத்த 10 வருடங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட லைஃப்பில் பல விஷயங்கள் மாறும். ஓகேவா, உங்களுடைய கான்ஃபிடென்ஸோட லெவல் வந்து ரொம்ப ஹையஸ்ட் லெவலுக்கு போகிற அளவுக்கான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நுழைறீங்க அப்படின்றத நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்படி இருக்கும்போது இந்த லைஃப் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லைஃப் அட் 40 அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம டாபிக். அந்த லைஃப் அட் 40ல நம்ம என்னென்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். நீங்க 40 வயசு உள்ள வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க வந்து யூ ஷுட் பிகம் அ வேர்ல்ட் டிராவலர் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்ற நீ, அவங்க என்னன்னா நம்ம வந்து சேவ் பண்ணணும்னு சொல்றாங்க, நீ வேர்ல்ட் டிராவலர் அப்படின்னு கிடையாதுங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம யூஷுவலா ஒரு 20ஸ்லயோ 30ஸ்லயோ அந்த ஏஜ்ல இருக்கும் போது நம்ம கிட்ட இருந்தக்கூடிய ஒரு கேஷ் கம்பேர் பண்ணும்போது 40ஸ்ல இருக்கும்போது நம்ம சர்டன்லி 20-30ல இருந்த வயசை விட 40ல கொஞ்சம் பெட்டர் கேஷ் வச்சிருப்போம். ஓகேவா, அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஏதாவது ஒரு இடங்கள், அதாவது உலகத்துல ஏதாவது ஒரு இடங்களை போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதாவது யூ ஷுட் டிராவல் குவைட் ஆஃப்டன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரோம் போறீங்களோ இல்லைனா வந்து பாரிஸ் போறீங்களோ எங்கேயாவது உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்ல கார்னல் யூனிவர்சிட்டி யூஎஸ்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா when you go back, ஓகே, அதாவது எங்கேயாவது ஒரு டிராவல் லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த லொக்கேஷன்லேருந்து திரும்பி வந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல நீங்க இன்னும் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றதால நீங்க கட்டாயம் இதை பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 1 ஞாபகம் வச்சுங்க, பிகம் அ வேர்ல்ட் டிராவலர். அகைன் நீங்க 40ஸ்ல உள்ள என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பொதுவாக நம்ம செய்யக்கூடிய தப்பு, அதாவது வேலைக்கு போறவங்க செய்யக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வெக்கேஷன் டேஸை யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க வந்து நிறைய இந்த ஜாப்ஸ் அதே மாதிரி கம்பெனிஸை பற்றிலாம் நிறைய ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க. அந்த கிளாஸ் டோர் ரிப்போர்ட் பண்ண ஒரு சர்வேல என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது மோர் ஸ்பெசிஃபிக்காக அமெரிக்கன்ஸ்க்கு அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. என்னன்னா கிட்டத்தட்ட 54% ஆஃப் அமெரிக்கன்ஸ் யூஎஸ்ல இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய வெக்கேஷன் டேஸை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்றாங்க. ஒரு பர்டிகுலர் இயர் சொல்லிட்டு அந்த இயர்ல ஃபார் எக்ஸாம்பிள் 2016 அப்படின்னா அந்த 2016ல கிட்டத்தட்ட ஒரு 54% ஆஃப் த பீப்புள் வந்து அவங்களோட வெக்கேஷன் டேஸை யூஸ் பண்ணல அப்படின்றாங்க. என்னப்பா அமெரிக்காவில் மட்டும்தானா, இந்தியாவிலும் அப்படி தான், யூகேலையும் அப்படி தான், ஆஸ்திரேலியாலையும் அப்படி தான் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் சொல்வீங்க. ஸோ என்ன சொல்றாங்க ரிசர்ச்ல அப்படின்னா நீங்க 40ஸ்ல வந்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா ப்ளீஸ் கோ ஆன் வெக்கேஷன். ஏன்னா நீங்க வெக்கேஷன் போனீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நாட்களும் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இனிமேட்டு இயர் எண்டில் கடைசியாக வரும்போது ஒரு 20 நாள் வெக்கேஷனை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது அந்த டிசம்பர் 31 வரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது முடிக்காம ஒழுங்காக அந்த வெக்கேஷனை பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை நல்லபடியாக அழகாக சந்தோஷமாக செய்ய முடியும் அப்படின்றத வெக்கேஷனை யூஸ் பண்ணணுன்றது தான் 2வது பாயிண்ட். 3வது, நீங்கள் 40ஸ்ல வந்துட்டீங்க அப்படின்னாலே ப்ளீஸ் வேக் அப் ஏர்லியர் அப்படின்றது தான் ஒரு கைடன்ஸாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மெனி பீப்புள் அவங்களுடைய ஒரு லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்துக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து வயசாக ஆக கொஞ்சம் ஏர்லியராக எழுந்துக்கிறதுன்னு ஒரு ட்ரெண்டாக மாறும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஏர்லியராக எழுந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ரையாரிட்டியாக உங்களுக்குன்னு ஒரு நாள், அதாவது ஒரு நாளில் இந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு தோணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறதாகட்டும், இல்லை உங்களோட மார்னிங் ரொட்டீன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லைனா காலையில் வந்துட்டு ஒரு ஜேர்னல் மாதிரி எழுதிட்டு இதெல்லாம் நான் பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு பண்ணிவிட்டு என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் நான் வெளில கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ரொட்டீனாக மாறிடும். 40ல் ஸ்டார்ட் பண்ணுற அந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு வயது ஆகி உங்களுக்கு வந்து 60ஆகட்டும் 70ஆகட்டும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் சொல்லுங்க, நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் வந்து ரிசர்ச்சும் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மார்னிங்கில் இந்த சன்லைட்டை ஏர்லி மார்னிங் எழுந்து அந்த சன்லைட்டில் போய் நடந்து கொள்ள அது பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலுடைய BMI லெவலும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா வெயிட்லாம் கேரி பண்ணுறீங்களா உடம்புல, அதெல்லாம் குறைஞ்சும் போது உங்களுக்கு எனர்ஜியும் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பொழுதுபோக்கு கடைபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் 40க்கு வந்துட்டோன்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவி முன்னாடி உட்காந்துட்டு பிஞ்ச் வாட்சிங் சொல்கிறாங்க இல்லையா. அதை இப்போ கோவிடுக்கு அப்புறம் எல்லாருமே பிஞ்ச் வாட்சிங் தான். அப்படியே கண்டினியூஸாக வந்து வெப் சீரிஸை போட்டு விட்டாங்க, அது பாட்டு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னா 40, 42, 45 அந்த மாதிரி வயதில் நீங்கள் இருக்கும்போது பண்ணாதீங்க. பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள்
பாடக்கூடிய ஆசை இருந்ததுன்னா நீங்கள் பாட்டு கற்றுக்கலாம். மியூசிக் பண்ணோம் அப்படின்னா மியூசிக் கற்றுக்கலாம். டான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா டான்ஸ் கற்றுங்க. இல்லையா யோகா பண்ணோம் அப்படின்னாலும் யோகா பண்ணுங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் வந்து பொழுதுபோக்குக்காக செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பிரெயின் செல்ஸை வந்து இன்னும் எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய வயதான காலத்தில் வரக்கூடிய இந்த ஆல்மேசர், அதேமாரி டிமென்ஷியா, இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. இனிமேட்டு உங்களுடைய பொழுதுபோக்கு அம்சம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கான ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் புறப்படுங்க. இதுதான் வந்து 4வது விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய படிக்க சொல்கிறாங்க. என்னப்பா படிக்கிறதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு, திருப்பி படிக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ரிசர்ச், அதே மாதிரி ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்கிறது என்னென்னா நியூராலஜி அப்படின்ற ஒரு ஜேர்னலில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வயசாக அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து நிறைய வந்து படிக்கணும் அப்படின்றாங்க. அப்படி படிக்க ஆரம்பித்தா அவங்களுடைய மெமரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து 32% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா வயசாக 60, 70, 80 அப்படின்னு போகும்போது அந்த மெமரி இஷ்யூஸ்லாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி மெமரி இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நிறைய படிக்க ஆரம்பிங்க. இந்த வயசுலேருந்தே 40 வயசுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 minutes per day அப்படின்னு படிக்க ஆரம்பிங்க. முடியலன்னா 10 நிமிஷம் படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பழக்கமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு பின்னாட்களில் வரக்கூடிய சில விளைவுகளை நீங்கள் தடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதையும் ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது ஃபைனான்சஸை மேனேஜ் பண்ணணும். அதாவது உங்களுடைய வரவு செலவெல்லாம் ஒழுங்காக பார்க்கணும் அப்படின்றாங்க. ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு ரிட்டையர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது, இப்போ 40 வந்துட்டோம், இப்போ வந்து இன்னும் 15 வருஷத்தில் ரிட்டையர் ஆக போகிறோம், இல்லைனா சில பேருக்கு இன்னும் 25 வருஷத்தில் ரிட்டையர் ஆக போகிறோம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடன்கள்லாம் நீங்கள் முதல்ல எவ்வளோ சீக்கிரம் கடன் அடைக்க முடியுமோ அடைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இஃப் யூ ஆர் வெரி சீரியஸ், நீங்கள் முதல்ல கடன் அடைக்கிறது தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இன்னும் வந்து நிறைய கடன் வாங்குறது ஒரு பழக்கமாக வைக்கக்கூடாது 40ல். அதனால ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து உங்கள் ஃபினான்சஸை மேனேஜ் பண்ணிவிட்டு, அந்த மேனேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபினான்சஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு தெரிய வைக்கணும். எது எங்கெங்கே இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸு அதில் இருக்குது, கடன் எவ்வளோ இருக்குது, வரவு எவ்வளோ இருக்குது, நமக்கு பேங்க்கில் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது, இன்சூரன்ஸ் எவ்வளோ இருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து பொறுப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அது தெரிய வர்றதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. 7வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 40ல் நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் இனிமேல் நம்ம வாழ்ந்துட்டு முன்னாடி போயிட்டே இருக்க போகிறோம். ஓகே, 65 வயசில் ரிட்டையர் ஆக போகிறோம் அப்படி நினச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஆஃபீஸ் ட்ராமாவெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வைக்கணும். என்னப்பா சொல்கிற ஆஃபீஸ் ட்ராமா, எங்கள் ஆஃபீஸில் ட்ராமாவே போடுறது இல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆளாக இருந்தால் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும். அந்த பாலிடிக்ஸை பார்த்துட்டு ஐயோ நமக்கு இந்த இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கே இப்படி பண்ணுறானுங்க, இப்படி நம்ம இவ்வளோ நல்லா வேலை செஞ்சாலும் நம்மளை விட்டுட்டு வேலை செய்யாத இவனுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்குறாங்களே அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் நிறையவே கேட்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆஃபீஸ் ட்ராமாவெல்லாம் ஓரம் கட்டுட்டு ஓகே எனக்கு இன்னும் 15 வருஷம் இருக்குது, இன்னும் 20 வருஷம் இருக்குது, எனக்கு 20 வருஷம் கழிச்சு நான் ரிட்டையர் ஆனா இல்லை 15 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆனா இவங்களை பற்றியோ இல்லை இவங்க பண்ண ட்ராமாவெல்லாம் பற்றி நான் ஞாபகம் வச்சுக்க போனேன்னா கிடையாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எதுக்கு இன்னைக்கு நான் இந்த விஷயத்தை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓரம் கட்டிட்டு உங்களோட வாழ்க்கையோடைய பயணத்தை தொடருங்க. அடுத்தவங்களுடைய ஆஃபீஸில் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த பாலிடிக்ஸை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் 7வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஆளாக இருந்தால். 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ். இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்றது ஒரு வாழ்க்கை, அது ஒரு தடவை தான் வாழ போகிறோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து நம்ம ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப எல்லாத்தையும் வந்து பேடாக ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஏன் அப்படி வாழ்க்கை இது பண்ணணும்? அதாவது நம்ம வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னா அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நமக்கு பாசிட்டிவாக தான் வரணும். அதாவது 40 அப்படின்றது வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்வாங்க. அது மட்டும் இல்லாமல் 40ல் நுழையும் போது நம்ம வந்து இன்னுமே வந்து ஸ்மார்ட் ஆகிட்டு இருக்கோம். அந்த ஸ்மார்ட் ஆகும்போது நம்மளோட பாடியையும் நம்ம வந்து ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சம்டைம்ஸ் நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது நம்மளோட பாடி ஏன் இப்படி இருக்குது, நம்மளுடைய முகம் ஏன் இப்படி வயசான மாதிரி இருக்குது அப்படின்லாம் தோணும். அப்படி தோணுச்சுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. பி வெரி கான்ஃபிடென்ட். இது தானே நான் தானே, ஓகே எனக்கு தானே ஆகிட்டு போகுது, ஓகே நான் வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், ஐ கேன் கோ அண்ட் கெட் வாட் எவர் ஐ வாண்ட் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெஸ்ட் லைஃப் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல்லையும் இது தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் எதெல்லாம் வந்து விரும்புகிறீங்களோ அந்த ஏன் விரும்புகிறீங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து டெய்லி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அப்பப்போ நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது 8வது விஷயம். 9வது ரொம்ப முக்கியம், ஸ்டாப் கம்பேரிங். அதாவது நம்ம குழந்தையாக இருந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு இளைஞனாக இருக்கக்கூடிய
வயதிலும் சரி, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிற வயதிலும் சரி, நிறைய கம்பேரிஷன்ஸ் வந்திருக்கும். அந்த கம்பேரிஷன் நம்மளோட வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அந்த கம்பேரிஷன்ஸ் வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதனா கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லுக், ஓகேவா, அதே மாதிரி உங்களுடைய ஃபைனான்சஸ், உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களோட கேரியர், இதெல்லாத்தையுமே வந்து 24/7 நீங்கள் யோசிச்சுட்டு தான் இருக்கணும், ஓகேவா. அப்படி இருக்கும்போது நீங்கள் 40 வயசு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறது நிறுத்திடுங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து உங்களுடைய லைஃப்பில் கெட்டதையும் பார்த்தாச்சு, நல்லதையும் பார்த்தாச்சு, ஓகேவா. நீங்கள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பாத் வந்து எடுத்துட்டு தான் வந்திருக்கீங்க. உங்களுடைய ஃபேமிலி ஆகட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நீங்கள் வந்து திருப்பி நடந்ததை பற்றி யோசிச்சுக்கிட்டு நீங்கள் மற்றவங்களை பற்றி கம்பேர் பண்ணிட்டே இருந்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னும் சில நாட்களில் வந்து நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக வந்து ஃபார்வர்டில் போக முடியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றா, கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கை இதுதான், நமக்கு கொடுத்துருக்க விஷயங்கள் இதுதான், நம்ம இப்படி முன்னேறிட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் அண்ட் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் குட் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருங்க. கம்பேர் பண்ணது நிறுத்த சொல்கிறாங்க. இது 40 வயசுக்கு நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஸ்லீப் வெல். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 40 வயசு டச் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு கம்ஃபர்டபுள் பெட், அதே சமயத்தில் ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்லீப் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ரிசர்ச்சில், அதாவது நேச்சர் நியூரோ சயின்ஸ் அப்படின்ற ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்லீப் டிப்ரிவேஷன் வந்ததுன்னா அது உங்களுடைய மூளையோட எபிலிட்டியை வந்து ரொம்ப பாதிக்கும். அதாவது முக்கியமாக மெமரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும் அப்படின்றாங்க. ஸோ அப்படி கம்மியாக ஆரம்பிச்சு தான் ஃபைனலாக வந்து இன்னும் வயசாக உங்களுக்கு வந்து டிமென்ஷியாவில் கொண்டு போய் விட்டுரும். அதாவது 60, 65, 70 வயசு போகும்போது ரொம்ப டிமென்ஷியா நோய்கள் வந்து ஜாஸ்தியாகிடும் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான டைமுக்கு தூங்க போயிடுங்க. 9 மணிக்கு தூங்க போயிட்டு அதே மாதிரி நல்ல ஒரு 8 மணி நேரம் தூக்கத்தை வச்சுட்டு காலையில் சுறுசுறுப்பாக எழுந்துட்டு ஏற்கனவே சொன்ன ஒரு 9 பாயிண்ட்ஸை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னாலே லைஃப் அட் 40 என்னங்க, லைஃப் அட் 80 will also be very very splendid, very very joyful, very very energetic. அதுதான் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு லைஃப் அட் 40 மூலமா சொல்லிக்கக்கூடிய டாப் 10 பாயிண்ட்ஸ்னே சொல்லலாம். அடுத்த வாரம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு மகேஷ்.